கல்பாக்கங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து இன்றைக்கி மார்னிங் இந்த வெஹிக்கிளை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் BS6 வந்து நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் கேட்டு வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 2 டயர் மாற்றணும். வண்டியில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் சொல்லியிருக்கேன். கண்டிஷனை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளில் போயிடுச்சு. அப்புறம் ஒரு எல்லா கேபிள் செட்டு ஃபோர்க்லலாம் பாருங்கள், இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகுது. ஃபுல்லாக வந்து ஸ்பீடாமீட்டரில் 34 கிட்ட வெஹிக்கிள் ரன் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட அவர் எடுத்துகிட்டு வந்த ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒரிஜினல் வேணும். 2 பிரேக் ஷூவு, கிளச்சு கேபிள், கிளச்சில் வர ஃபுல் செட்டு, சென்டர் கிளச்சு, ப்ரெஷர் பிளேட்டு, இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய ஓஇயோடைய அந்த சிம்பிள் இருக்காங்க. இங்கே பாருங்கள், எதை ஹீரோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் வரும், உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். மெயினாக ஆயில் ஃபில்டரில் இருக்கிற டஸ்ட்டை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், போயிருக்குங்க. இதெல்லாம் கழட்டும் போது பார்க்கணும். இங்கே பாருங்கள் எல்லாமே கட்டாக இருக்குது பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாற்றுறோம் ஒரு கம்ப்ளீட் ஒர்க். வண்டியில் எந்த அளவுக்கு டிஸ்மேண்டிலிங் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் வீலு, பேக் வீலு, இந்த மாதிரி ஒரு A to Z ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்மக்கிட்ட வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. எல்லாமே கழட்டி பண்ணால் மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக இருக்குங்க. ஏன்னா அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம பார்க்கணும். இந்த வெஹிக்கிளுக்கு 2 டயருங்க, டியூப்லெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம C8 இங்கே பாருங்கள். C8ல இது மைலேஜ் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்ட்லி ரிமூவ் பண்ணிடுவோம். கஸ்டமருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எலி விளையாடி இடித்து, எலி கடிச்சிடிச்சு, எலி சேம் ஒரிஜினல் மெயின். இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் நம்ம ரிசீவ் பண்ணோம். இந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருந்துருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. 2 டயருங்க, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா C8. அதுக்கப்புறம் கிளச்சில் ஒரு இஷ்யூ, பிக்கப்பே இல்லைன்னு சொன்னார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்றதை செல்ஃப்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். வண்டி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஜிக்ஸாக் பெயிண்டிங்கும் பண்ணியிருக்கோம். ஃபைனல் அவுட்லுக் எப்படி வந்திருக்குதுன்றதை பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்பீடாமீட்டர்லாம் ஓன்லைன்னு சொன்னார். அந்த ஸ்பீடாமீட்டர் எல்லா கேபிளுமே மாற்றிருக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பிரேக் கேபிள், கிளச்சு கேபிள், கிளச்சு யூனிட் கம்ப்ளீட்டடாக பண்ணியிருக்கோம். வண்டி நல்லா தாங்க, ரொம்ப ரொம்ப மெயின். அந்த கஸ்டமர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினே உங்கள்கிட்ட டைமிங் தானே. காணத்தூருங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தார். ஒரே நாள் வண்டி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் டு ஆல்.